Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கீழே பிஜிக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2023 இந்த கல்வி ஆண்டுக்கான அப்டேட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுட்டோம். நீங்கள் நாளைக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில கிளாரிஃபிகேஷனை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பிஜி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், போன வருஷம் நடந்த அந்த சேலஞ்ச் என்ன, அந்த சேலஞ்ச் இந்த வருஷம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிஜி சம்மந்தமாகவோ இல்லை வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமாகவோ இல்லை வந்து மெடிக்கல் சம்மந்தமாகவோ இந்த எஜுகேஷன் கெரியர் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு அப்டேட்னாலும் நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான எஜுகேஷன் கைடன்ஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இப்போது நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து டிஎன் காசா பிஜி அட்மிஷன் சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு குரூப்பே நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு சேஃப் அண்ட் செக்யூரான குரூப்பு. இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எவ்ரிடே நடக்கக்கூடிய அந்தந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பேன். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் வந்து இருக்குது, எவ்வளோ காலேஜில் எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே விரல் நுனியில் நீங்கள் வந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த குரூப்பில் உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி போட்டேன். இந்த குரூப்புக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுடைய மார்க்ஸ் அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்கள் பேமெண்ட் கட்டுற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கைடுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு குரூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நாளைக்கே நான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கப்பவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து நாளைக்கு தான் 14/8/2023 22/8/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 10 நாள் தான் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் கூட நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது, கிட்டத்தட்ட 8 நாள் தான். ஏன்னா போன வருஷம் கூட நமக்கு வந்து 10 நாள் கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, செப்டம்பர் மந்த் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. செப்டம்பர் மந்த்து ஓப்பன் பண்ணி செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி செப்டம்பர் மந்த் எண்டுலேயே வந்து அட்மிஷன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸு. ஆக்சுவலாக வந்து இந்த டிஎன் காசா யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் கிடையாது. ஏன்னா இது வந்து லா கவுன்சிலிங் கிடையாது. லா ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி ஏயூலேருந்துமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வச்சுட்டு இருக்காங்க. பட் வந்து டிஎன் காசா எல்லா வருஷமே நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ், பேசிக் டவுட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த குரூப் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சைட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன அப்டேட்டு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த குரூப்பில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். என்னென்ன காலேஜஸ் வந்து எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். சென்னை பிரசிடென்சி காலேஜ் தான் மோஸ்ட்லி இந்த எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. 2023-24 இந்த கல்வி ஆண்டுக்கான ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து இருக்குது. எவ்வளோ இப்போ இது சீட் வந்து இருக்குது, ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சைடு வந்து வச்சுக்கிடுவோம். இப்போது நம்ம வந்து டாபிக்ல வரலாம். வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை, அண்டர் மெயின்டெனன்ஸில் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து டிஎன் காசாவுடைய போர்ட்டல் தான். இது வந்து காலேஜோடைய போர்ட்டல். இந்த இடத்துல உங்களுக்கு யூஆர்எல் பார்க்கும்போதே தெரியும், admissionportal.tn gaza.in அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல். இது வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ப்ரொஃபஸருக்கு அந்த உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு உண்டான போர்ட்டல்.
இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. tngasa.in, tngasa.org இந்த 2 டொமைனில் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட முடியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 o'clock மேலே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் கண்டிப்பாக, சரிங்களா? தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான், அவசரப்பட வேண்டாம். நமக்கு 8 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எப்படிங்க 1 நாள் 2 நாளில் 8 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 8 நாளைக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டேட்டா பேஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கையில். அதாவது எப்பயுமே கையில் நீங்கள் வந்து எல்லாமே வச்சுக்கணும். ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்கிறேன். உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது 3மே வந்து இங்கே இ-சேவையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அட்மிஷனுக்காக மட்டும் கிடையாது. காலேஜ் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒதுக்கி அப்ளை பண்ணி வாங்கி வைக்கிறது நல்லது. இ-சேவையில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 6 நாள், கிட்டத்தட்ட 6 நாளில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். நீங்களே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இ-சேவையில் நீங்கள் வந்து எங்கேயுமே தாலுகா ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கோ போய் அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே ஒரு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒன் சைடை வச்சதுக்கப்புறம் வந்து மார்க். ஏன்னா போன வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டது வந்து மார்க் தான். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து படித்து சொன்னாலும் யாருமே வந்து கேட்க மாட்டேறீங்க. அதுக்காக தான் இந்த வருஷம் ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த குரூப்பில் வந்து போடுங்க. கண்டிப்பாக என்னால் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இப்போது மார்க் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது? ஏன்னா ஒரு சில யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ், அதாவது அந்த சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் தான் வந்து மார்க்காக வந்து கொடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுக்கிறாங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ இப்படிலாம் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போன வருஷம் இருந்தாங்க. அதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டாங்க மார்க் அப்டேட் பண்ணுறதில்ல. போன வருஷம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கை பேஸ் பண்ணி வந்து மார்க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, சரிங்களா? இது வந்து ஒரு கைடு தான், சரிங்களா? அதாவது மதிப்பீடு முறை மார்க் வந்து எப்படி வந்து அதை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு TNGASAலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு புக்லெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அது நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து போன வருஷம் உள்ளதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன், சரிங்களா? இப்போது பார்ட் 1 ஆக்சுவலாக வந்து இந்த கால்குலேட் அந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு சேலஞ்சு. அது நீங்கள் எந்த ஒரு சேலஞ்சும் கிடையாது. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட இந்த மார்க் வந்து போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற இடத்துல மார்க்கை வந்து ஃபில் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை மார்க் ஷீட்டு இருக்குது. நீங்கள் 3 வருஷம் டிகிரி பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் பிகாம்னு வச்சுக்கோங்களேன். பிகாமில் 3 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி பண்ணியிருப்பீங்க. அந்த 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் வைப்பாங்க கண்டிப்பாக. அப்போது உங்கள் கையில் வந்து 6 மதிப்பெண் சான்றிதழ் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும். அந்த 6ஐயுமே கையில் எடுத்து வைங்க. அதில் பார்ட் 1 அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கவனிக்காமல் அப்படியே தப்பாக ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல தப்பாக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கடைசியில் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ஆக்சுவல் ரேங்க் வந்து கீழே போயிடும். நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து நல்லா 100 மார்க்குக்கு 98 மார்க் எடுத்திருப்பீங்க ஒரு தமிழ் பார்ட் பேப்பர் 1ல். 98 மார்க் அந்த இடத்துல போடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அறியாமையே அவங்க வந்து தப்பு பண்ணிவிட்டு ஆக்சுவல் மார்க் வந்து கீழே போயிடும். கம்மியாக மார்க் எடுத்தவன் வந்து மேலே போயிடுவான். அப்போ உங்களுக்கு புரியுதா? கஷ்டப்பட்டு உழைச்சது ஒருத்தவங்க, அதை சாப்பிட்றது வேற ஒருத்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுத்தது நான் பக்கத்தில் பார்த்து எழுதுனவே பாஸ் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பண்ணக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க. அப்போது பார்ட் 1 இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கான்னு நினைக்கிறது. இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது பார்ட் 1ல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் 1 மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தங்கள் பருவ மதிப்பெண் சான்றிதழில் அனைத்து பருவங்களிலும் உள்ள பார்ட் 1இன் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்களை கூட்டுதல் செய்து அதில் வரும் மதிப்பெண்ணை உள்ளீடு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது பார்ட் 1 சப்ஜெக்டை வந்து எத்தனை 6 மார்க் ஷீட்டில் வந்து பார்ட் 1 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் இருக்கும். தேர்ட் இயரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர் இருக்கும். அந்த ஃபைனல் இயர்னு வந்து இப்போ எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா நீங்கள், உங்களுக்கு வந்து பார்ட் 1 பேப்பர் வந்து இருக்காது. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்ட் 1 பேப்பரில் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா உங்களுடைய டோட்டல் மேக்ஸிமம் மார்க் வந்து 500. அப்போ அந்த 500 மார்க்கில்
பார்ட் 1 பேப்பர் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கிறத கால்குலேட்டர் வச்சு நீங்கள் தான் கூட்டணும். இந்த வெப்சைட் உங்களுக்கு கூட்டி கொடுக்காது. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக இருக்கணும். 500 மார்க்குக்கு 470 மார்க் நான் வந்து பார்ட் 1 பேப்பரில் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ 470 போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுடைய பார்ட் 1 மார்க்கில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். அந்த பார்ட் 1 சப்ஜெக்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் தான், அதாவது அரியரே வைக்காமல் நான் பாஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத இந்த இடத்துல 1ன்னு போடுங்க. நான் வந்து 2 அரியர் வச்சிட்டேன் அப்படின்னா 2ன்னு போடுங்க. நான் 3 அரியர் வச்சுருக்கேன்னா 3ன்னு போடுங்க. நீங்கள் எத்தனாவது அட்டம்ப்டில் அந்த ஃபஸ்ட்டு மார்க் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல போடணும். கொஞ்சம் ஒரு இது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை உங்களுக்கு நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, நான் 2வது அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து வேண்டாம், அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கும் வந்து கால்குலேட் பண்ணுறத ஏன்னாப்பா ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2 போடுறான், அவள் இம்மீடியட்டாக அவனை தூக்குப்பான்னு சொல்லிட்டு அவங்க மேனுவலாக கால்குலேட் பண்ணுறவங்க வந்து தூக்கிடுவாங்க. அதனால் ஒரு ஆள் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். அதை நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்போது பார்ட் 1ல் 500 மார்க் எடுத்திருக்கீங்க. அதில் 500 மார்க்குக்கு 470 மார்க்கு. அதே மாதிரி பார்ட் 2. பார்ட் 2னா என்ன? இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வரும். பார்ட் 1ல் வந்து தமிழில் வந்து இலக்கியங்கள் வரும், பொருளக்கியம் வரும், இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இது பாண்டிய இலக்கணம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த கிராமர்லேயே உங்களுக்கு எல்லாமே வரும் தமிழில். இங்கிலீஷ்லேயே அதே மாதிரி தான். உங்களுக்கு மேஜராக வந்து இங்கே இங்கிலீஷில் வந்து பார்ட் 2ல் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பார்ட் 2 எத்தனை சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க, ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து பார்ட் 2ல் எழுதிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த 5ல் நீங்கள் வந்து ஒரு 350 மார்க் போட்ட உடனே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கிறத அந்த சிபிஜி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதையுமே நீங்கள் எத்தனாவது அட்டம்ப்டில் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தான் பார்ட் 3. இப்போது பார்ட் 3 தான் இந்த இடத்துல மெயினான ஒரு இதே வந்து பார்ட் 3 தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் என்ன? பிகாமுக்கு வந்து காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக தான் வரும். மேஜரே காமர்ஸ் தான். சரிங்களா? அப்போ அந்த பார்ட் 3ல் வந்து காமர்ஸ் இந்த மாதிரி மார்க் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ பார்ட் 3ல் நீங்கள் எத்தனை மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி 6 செமஸ்டர் இருக்கும். அந்த பார்ட் 3ல் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுனீங்களோ அதை மார்க் இந்த இடத்துல அதே மாதிரி போடணும். இங்கே வந்து எத்தனாவது அட்டம்ப்ட்டும் போடணும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து பார்ட் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி, பார்ட் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க் வந்து போடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நாளைக்கு வந்து நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ வந்து வச்சுக்கோங்க. எப்போ வந்து லைவாக வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த ஒரு அப்ளை பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக 6 மார்க் ஷீட்டுமே கையில் இருந்தால் மட்டுமே அட்மிஷன் அது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கையில் வந்து 5 மார்க் ஷீட் தான் இருக்குது, 6வதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 5 மார்க் வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் ரேங்க் ஆக்சுவல் ரேங்க் வந்து கீழே போயிடும். கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு 2வது இருக்குது. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா, எம்பிசியா, இல்லை வந்து ஜென்ரல் கேட்டகரியா, இல்லை எஸ்சியா, எஸ்டியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டகரி வைஸாக பிரிப்பாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரேங்க் வரும். உங்களுடைய ஆக்சுவல் ரேங்க்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரும். சரிங்களா? அப்போது நான் வந்து 50% தான் ப்ரோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா? நான் வந்து 89% மார்க் எடுத்திருக்கேன் ப்ரோ, நான் வந்து 97% மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, சாரி கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா? அப்போல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கிறது இந்த இடத்துல முக்கியம் கிடையாதுங்க. இந்த வருஷத்தில் யாரெல்லாம் எவ்வளோ போட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அப்போது இந்த பிஜி காலேஜுக்கான சீட்டை நீங்கள் பாருங்களேன். ஏன்னா இது வந்து யூஜி கிடையாது, பிஜி அப்படிங்கிறது கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்டான கோர்ஸு. எம்ஏ ஹிஸ்டாலஜியில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் 25 தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எம்ஏ லிட்ரேச்சர் படிப்பீங்க, எம்ஏ இங்கிலீஷ் பாருங்கள் 30 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே இது பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து 30 கொடுத்துருக்காங்க, எம்ஏ தமிழுக்கு வந்து 24 கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஜிக்கான ஒரு சீட்டு ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? இதே இது யூஜி பாருங்கள், இப்படியா கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 100-150 சம்திங் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது பிஜிக்கான போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. தயவுசெய்து அப்படி வந்து கேட்க வேண்டாம். நீங்கள் கேட்கறதுனால தப்பு சொல்லலை உங்களை, நீங்கள் அப்படி வந்து கேட்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து வருது, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அப்போது நீங்கள் எவ்வளோ மார்க் இத்தனை பர்சன்டேஜ் ப்ரோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து போட வேண்டாம். உண்மையாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் சரியான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரியான முறையில் 100% நீங்கள் பெர்ஃபெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிடைச்ச காலேஜில் நீங்கள் கிடைச்ச சீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ எம்காம் வந்து நீங்கள் நார்மலான காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் அது எம்காம் தான்.
கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் அது எம்காம் தான். சரிங்களா? காலேஜெல்லாம் யாரும் குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்து வேண்டாம். ஏன்னா எல்லா காலேஜுமே இப்போ கவர்மெண்ட் காலேஜ் முதற்கொண்டு நல்லா ப்ராப்பராக சூப்பராக பெர்ஃபெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல முறையில். அதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கும்போது 90s கிட்ஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ப்ரைவேட் காலேஜ் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ப்ரைவேட்டோட இப்போ கவர்மெண்ட் தாங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் காலேஜ் நல்லா சூப்பரான காலேஜ் எல்லாமே வந்து இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது உங்களுடைய அந்த சிபிஜிஏ மார்க்ஸு, உங்களுடைய கட் ஆஃப் கால்குலேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஹாஸ்டல் எப்படி இருக்கும், வெல்ஃபேர் ஹாஸ்டலு, காலேஜ் கேம்பஸ் ஹாஸ்டல், இது சம்மந்தமாக உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ.